இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, திருக்கார்த்திகை உலகமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்லேயும் வந்து திருக்கார்த்திகைக்காக பசங்களுக்கு அந்த கார்த்திகை விளக்கு மெழுகு இருக்குல்ல, விளக்கு மாதிரி மெழுகு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதை எடுக்கிறாங்க. எடுத்து 2 பேரும் வைக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு பசங்க 2 பேரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, தீபங்கிறது பொதுவாக ஹிந்துஸ் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே பொதுவாக விளக்குங்கிறது ஒளி அப்படிங்கிறது வீட்டுக்கு எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து ஒளி வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்மளும் வீட்டில் வந்து கலர் கலராக விளக்கேற்றுவோம் அப்படின்னு பசங்களை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அது பசங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம விளக்கு வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. தம்பிங்க 2 பேரும் ஆளுக்கு 5 5 ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. போய் முதல்ல வாசலில் ஆளுக்கு ஒரு மெழுகை பொருத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வைக்கிறாங்க. மூத்தவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வச்சதும் அவர் பொருத்தி முடிக்கவும் திரும்பி வாசலில் வலது பக்கம் இவர், இடது பக்கம் சின்னவர் பொருத்துறாங்க. பொருத்திட்டு அப்படியே வரிசையாக வீட்டு முன்னாடி ஒன்று வைக்கணும், படியில் வாசல் படியில் வைக்கணும் அப்படின்ட்டு அங்கே 2 வச்சுருக்காங்க, ஆளுக்கு 1. அதுக்கு பிறகு மாடிப்படியில் வைக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, வாசப்படியில் முதல்ல வைங்க, வச்சுட்டு மாடிப்படிக்கு போகலாம் அப்படின்ட்டு வாசப்படியில் 2 பேரும் ஆளுக்கு 1 வச்சுட்டு மாடிப்படிக்கு போய் மாடியில் ஏறுற முகப்பில் 1 வச்சுட்டு மேலே நம்ம வீட்டோடைய ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ததேயு பவனம், அதுக்கு மேலே வைக்கிறாங்க. 2 வச்சுட்டு முன்னாடி இதில் ஒரு 2 வச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. அருமையாக வச்சு விளக்கேற்றியாச்சு. கார்த்திகையும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் வீடுகளில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.